தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் திருப்பரப்பு அருவியில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டக்கூடிய அந்த அண்மைச் செய்தி வெளியாகி இருக்கிறது. குமரியில் பெய்து வரும் கனமழையால் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டக்கூடிய அண்மைச் செய்தி வெளியாகி இருக்கிறது. அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர் மழையால் திருப்பரப்பு அருவியில் ஆர்ப்பரித்து ஓடும் வெள்ளம் என்ற அண்மைச் செய்தி வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து இந்த 4 மாவட்டங்களிலும் மழை இடைவிடாது பெய்யக்கூடிய நிலையில் தற்போது திருப்பரப்பு அருவியில் காட்டாறு வெள்ளம் வரக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அதை அண்மைச் செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். குமரியில் பெய்து வரக்கூடிய கனமழையால் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டக்கூடிய அந்த அண்மைச் செய்தி வெளியாகி இருக்கிறது. தொடர் மழையால் திருப்பரப்பு அருவியில் ஆர்ப்பரித்து வெள்ளம் கொட்டக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். காட்டாறு வெள்ளம் அருவியில் ஆர்ப்பரித்து ஓடக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் பொதுமக்கள் அங்கு குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. குமரியில் பெய்து வரக்கூடிய கனமழையால் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பொதுமக்கள் அங்கு அருவியில் குளிக்க அனுமதி மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மைச் செய்தியும் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து கனமழை கன்னியாகுமரியில் பெய்து வரக்கூடிய நிலையில் திருப்பரப்பு அருவியில் காட்டாறு வெள்ளம் பாய்ந்து ஓடக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. குமரியில் பெய்து வரக்கூடிய கனமழை வெள்ளம் காரணமாக திருப்பரப்பு அருவியில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகளாம் என முழு விவரங்கள். நேற்று முதல் தென் தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்களில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போது இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அனைத்தும் முழுமையான கொள்ளளவை எட்டிருக்கும் சொன்னில் தற்போது திருப்பரப்பில் அதை ஆக்கிரமிக்கிறது வெள்ளம். அதன் அடிப்படையிலே தற்போது வரை நேற்று முதலே சுற்றுலா பயணிகள் யாரும் அங்கு அறிவித்து செல்ல தடை வைக்கப்பட்ட நிலையில் தற்போது திருப்பரப்பில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே வெள்ளமானது தற்போது கூடி பாய்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல்தான் இருக்கிறது. நேற்று சுற்றுலா பயணிகள் முழுமையாக அந்த பகுதிக்கு தடை செய்த நிலையில் நேற்று முதலே அதிக அளவு தண்ணீரானது அருவி கடுமையாக கொட்டி வருவதால் இதன் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பரப்பில் தற்போது அனைத்து இடங்களிலுமே சுற்றுலா பயணிகள் தடுத்து நிறுத்தப்பட்ட தற்போது வெள்ளமானது அதிக அளவில் வருகிறது. இதனால் அருவியே தற்போது மிக பிரம்மாண்டமாக வெள்ளக்காடு போல காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அந்த இடங்களை பொறுத்தவரைக்கும் அதிக அளவில் சுற்றுலா பயணிகளை தமிழகத்தில் மட்டுமல்லாது மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் இருக்கும் ஒரு முக்கியமான இடமாகும். இதன் அடிப்படையில் தான் தற்போது கனமழையின் காரணமாக நேற்று முதலே அதிக அளவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கனமழையான பெய்து வருகிறது. பல இடங்களில் கிட்டத்தட்ட 30 சென்டிமீட்டர் வரை மழையானது தற்போது அங்கு பெய்திருக்கும் நிலையில் தற்போது திருப்பரப்பில் அதிக அளவில் மழையானது வந்து கொண்டிருப்பதால் அதிக அளவில் அந்த இடங்களில் குறிப்பாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி ஒட்டி இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே மழையானது நேற்று 30 சென்டிமீட்டர் மழை அளவில் அடைந்திருந்தது. இந்நிலையில் நகரில் பல்வேறு இடங்களில் மழை வெள்ளமானது அதிக அளவில் சூழ்ந்திருக்கும் சூழலில் தற்போது திருப்பரப்பில் அதிக அளவு தண்ணீரானது காட்சியில் கொண்டிருக்கிறது. அந்த ஒட்டுமொத்த வெள்ளமே ஒரே நேரத்தில் பாய்ந்து வருவது போல ஒரு காட்சிதான் தற்போது திருப்பரப்பு அருவி முழுமையாக தற்போது ஒரே அருவி போல காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.